காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. இப்ப என்ன? ஏய் 10 நிமிஷம் என்கிட்ட பேச முடியாதா உன்னால? அஞ்சு லூஸ் மாதிரி பண்ணாத. நேத்தைக்கு நைட்டே முடிச்சு கொடுக்க வேண்டிய வேலை என்னமுமே நான் அதை முடிக்கல. என்னமோ இந்த காசி சார் வேற டென்ஷன்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்னமோ அதை பத்தி கேட்கவே இல்ல. முடிச்சிட்டியான்னு கூட கேட்கல. அவர் கேட்கறதுக்கு முன்ன நான் முடிச்சு கொடுத்துறேன்ல. ஒரு 2 ஹவர்ஸ்ல முடிச்சிருவேன். அது பிறகு பேசலாம். ஏடி அந்த ஆளுக்காக 2 நாள் வாழ்னாலும் தூங்காம உட்காந்து வேலை பாப்பா. உன் க்ளோஸ் ஃப்ரெண்டுனா எனக்கா ஒரு 10 நிமிஷம் நான் பேசுறதை கேட்க மாட்டியா? படுத்துறாளே. நம்ம லேட் பண்ண நிஜமாவே அண்ணனுக்கும் சாம்க்கு சண்டை வந்துட்டுனா ஒரு 10 நிமிஷம் ப்ளீஸ். என் லைஃப்ல முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். 10 நிமிஷம் டைம் இல்ல, 5 நிமிஷத்துல சொல்லி முடி. சொல்லுடி. இழுக்கிறதுலயே 5 நிமிஷம் போயிடும். நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். எதை பத்தி முடிவெடுத்திருக்கேன்? என் லவ் விஷயத்துல ஒரு முடிவெடுத்திருக்கேன். ஏன் அவனை இழுத்துட்டு ஓடி போறியா? சேச்சா, நானும் அப்படி ஓடி போக மாட்டேன். எங்க வீட்டுல தரத வாங்கிட்டு தான் போவேன். இல்ல புரியல. ஜுவல்லெல்லாம் வீட்டுல கொடுப்பாங்கல்லடி, அதெல்லாம் வாங்கிட்டு தான் போவேன். புரியலையா? எங்க வீட்டுல உள்ளவங்களோட சம்மதம் கிடைச்சதுக்கு பிறகுதான் கல்யாணம் பண்ணுவோம். போகும். அப்ப இழுத்துட்டு ஓடுற ஐடியா எல்லாம் இல்லையா? அப்புறம் நாங்க போற இடத்துல ஒரு வேலை வெட்டி எதுவும் இல்லாம கஷ்டப்படுற மாதிரி இருந்ததுன்னா அதான் வீட்டுல போடுறதெல்லாம் வாங்கிட்டு தான் போவேன். பொழைச்சிருவேன். நீ பொழைச்சிருவ. சரி, நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். சென்னான்னு சொல்லு. அது நாளைக்கு நான் சாம் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன். ப்ரப்போஸா? சூப்பர், தாராளமா பண்ணு. சரி, இப்ப நான் என் வேலையை ஆரம்பிக்கட்டுமா? ஏன் ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு மட்டும் தான் சொன்னேன். அதுக்கு மேல என்ன பேச போறோம் அதை கேட்டுட்டு அது பிறகு நீ வேலையை பாரு. சரி, சென்னன்னு சொல்லு. அப்புறம் உன்னை ரிஜெக்ட் பண்ணிடுவானோன்னு நீ பயப்படாத. நீ கிளைண்டோட பொண்ணு, அழகா இருக்க, படிச்சிருக்க. சோ கண்டிப்பா அவன் காதல வர வைப்பானே தவிர குழி தோண்டி எல்லாம் புதைக்க மாட்டான். நீ பயப்படாத. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு இசை. ஆல்ரெடி நான் டாடி கிட்ட இதை பத்தி பேசிட்டேன். டாடி எனக்கு பிடிச்சிருக்கு, இசையும் வேண்டான்னு சொல்லிட்டான். சரி, அதான் டாடி அப்பனா நீ சாம் கிட்ட பேசு. சாம்க்கு சம்மதம்னா மறுபடி அவங்க வீட்டுல போய் பேசிடலாம் அப்படின்னாரு. ஓ சூப்பர் டி. நீ வேணா பாரு, அரசங்கள் நீங்கிற பட்சத்துல கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ண மாட்டாரு. ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனையே இருக்கு. என்ன பிரச்சனை? வேற யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா? என் பயமே உன்னை பத்தி தான் இசை. என்ன பத்தியா? புரியல. யாரு கேட்டாலும் எல்லாருமே சொல்ற ஒரே விஷயம், சாம் எப்படி அவங்க அம்மாவை மதிக்கிறாரோ அதே மாதிரி விஆர் வீட்டுல உள்ளவங்களையும் மதிக்கிறாரு. அவர் வீட்டுல உள்ளவங்கள மாதிரி விஆர் வீட்டுல உள்ளவங்களும் அவருக்கு முக்கியம். உங்க 2 வீடும் வேற வேற வீடு மாதிரியே இல்ல, ஒரே வீட்டுல இருக்கிறவங்கள மாதிரி தான் உங்க 2 வீட்டுக்குமான பழக்கம் இருந்திருக்கு. அதான் உன் மேல எனக்கு துளி கூட நம்பிக்கை இல்லை இசை. நீ என்ன லூசா? நீ சொன்ன மாதிரியே உன் லைஃப்ல நான் குறுக்க வர மாட்டேன். உங்க 2 பேருக்கும் காதலுக்கு நடுவுல நான் எப்பவும் வர மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் இவ்வளவு புரிய வச்சதுக்கு பிறகு கூட உனக்கு நம்பிக்கை இல்லனா? நீ நம்பிக்கை இல்லைன்னு சொன்னது என் மேல இல்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் மேல. எதிரியா இருந்தா கூட அவங்க நல்லா இருக்கணும் தான் நினைப்பனே தவிர அவங்க வாழ்க்கையில நான் புகுந்து பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சதே கிடையாது. நீ என்னடானா என் ஃப்ரெண்டு என் மேல நம்பிக்கை இல்லைங்கிற? நீ எப்படி பேசினாலும் எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லை இசை. ஏன்னா நீங்க 2 பேரும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்குள்ள சுத்தாத இடமே இல்ல, போகாத இடமும் இல்ல. இதெல்லாம் யோசிக்கும் போது நீ எப்ப வேணாலும் என் வாழ்க்கையில குறுக்க வரலாம்ல. அதான்டி பயமா இருக்கு. ஏடி அதுக்கு நீ என் வீட்டையே காலி பண்ணிட்டு நான் வேற எங்கேயாவது போக முடியுமா? நீ அவ்வளோ எல்லாம் பண்ண வேண்டாம். வேற வேற என்ன பண்ண உனக்கு நம்பிக்கை வரும்? நாளைக்கு நான் சாம் கிட்ட ப்ரப்போஸ் பண்றது கன்ஃபார்ம். கண்டிப்பா ப்ரப்போஸ் பண்ணுவேன். அவனும் பல்ல இழிச்சிட்டு ஓகேன்னு தான் சொல்லுவான். அதுவும் எனக்கு தெரியும். அது ஓகே. ஆனா எப்ப வேணாலும் நீ குறுக்க வந்துருவியோன்னு பயமாவும் இருக்கு. ஏன்டி என் ஃப்ரெண்ட்ஷிப்பை இப்படி அசிங்கப்படுத்துற? இல்லை இசை, நான் உன்னை நம்பணும்னா நாளைக்கு நான் சாம் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது நீ கூட இருக்கணும். புரியல. நீ சாம் கூட புது வாழ்க்கை ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக ப்ரப்போஸ் பண்ண போற. இதுக்கு நடுவுல நான் எதுக்கு இருக்கணும்? இல்லை இசை, நான் ரொம்ப யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நான் சாம் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது கண்டிப்பா நீ கூட இருக்கணும். அதான் எதுக்குங்கிறேன். உனக்கு புரியணும் இல்ல இசை, அந்த செகண்ட்ல இருந்து சாம் எனக்கானவரு அப்படின்னு. உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு எனக்கு இப்பவே புரியுது. அது பிறகு நான் எதுக்கு உன் லைஃப்ல வர போறேன்? எப்போ என் வாழ்க்கைக்குள்ள நீ குறுக்க வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த முடிவே எடுத்திருக்கேன். அவர் அக்செப்ட் பண்ணி அதுக்கு பிறகு எங்க வாழ்க்கையை நாங்க ஆரம்பிக்கும் போது நீ நடுவுல புகுந்த ஆட்டத்தை கலைச்சிடக்கூடாதுல்ல. அதான் ப்ரப்போஸ் பண்ணும்போது நீ என் கூட இருக்கணும். என்னால முடியாது. உன்னால முடியாதுன்னா உன் மனசுல சாம் இருக்காருன்னு அர்த்தம். ஏச்சி பாய் கல்வடி. இப்ப என்ன, நாளைக்கு நீ ப்ரப்போஸ் பண்ண போற, கூட அவனோட எக்ஸ்ல வர நான் நிக்கணும் தானே? சரிடி, நீ ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் கூட இருக்கேன், போதுமா? அது போதும். என் எக்ஸ் உன் பிரசன்ட் வரது பாரு. ஹலோ.
சார் குட் மார்னிங் சார். கொஞ்சம் பேசணும். சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணிட்டு வெளியே வரீங்களா? சார் உங்க கேபின்கா சார்? இல்ல, கொஞ்சம் நான் நிக்கிற இடத்துக்கு வந்தா போதும். இல்ல வழக்கமா ஏதாவது பேசணும்னா கேபின் தானே கூப்பிடுவீங்க, அதான் கேட்டேன். இல்ல காசி, எல்லாருக்கும் தெரிய மாதிரி தான் பேசணும். கொஞ்சம் வாங்க. இருந்து நைட்டு 9:30 கிட்ட காசி சார் எனக்கு கொடுத்த வேலையை முடிச்சு காசி சாருக்கு மெயில் அனுப்பியிருக்கு. நம்ம அந்த ஒர்க்கே முடிக்கல. அது பிறகு எப்படி இந்த ஒர்க்கும்? இவனுக்கு தான் என் மெயில் பாஸ்வேர்ட் தெரியும். நைட்டு நான் இனியா கேபின் போன டைம்ல முடிச்சு காசி சாருக்கு அனுப்பியிருக்கான். சொல்லுங்க சார். உனக்கு என்ன பனிஷ்மெண்டா? உன்னை நான் கூப்பிடவே இல்லையே. இல்ல சரி, நீ எப்படியே நின்னுட்டு போ. ஹலோ. சார் என்னை பத்தி யாராவது உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? யா? இல்ல ஏதோ கம்ப்ளைண்ட் வந்து கேள்வி கேட்கறதுக்கு கூப்பிட்ட மாதிரியே இருக்கு, அதான் சார். யாராச்சும் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருக்கீங்களா? சேச்சா அதெல்லாம் இல்ல சார், தப்பெல்லாம் பண்ண மாட்டேனா. இருந்தாலும் சாம் சார், ஒருத்தவங்களோட வளர்ச்சியை கெடுக்கிறதுக்கு யாராவது தப்பான வழியில கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தா நீங்க அதை நம்ப கூடாதுல்ல. சரி, நீங்க ஏதோ பேசுறீங்க, அதெல்லாம் எனக்கு புரியல. நேற்றுக்கு நைட்டு 9:30 மேல உங்க மெயில்ல இருந்து எனக்கு மெயில் வந்திருக்கு. ஆமா சார். அதாவது நான் உங்ககிட்ட டே டைம்ல முடிச்சு கொடுக்க வேண்டிய வேலைய நீங்க 9:30 மேல முடிச்சு அனுப்பியிருக்கீங்க. அந்த வேலையை யார் பார்த்தான்னு எனக்கு தெரியணும். சார் அந்த வேலையில ஏதாவது தப்பு நடந்திருக்கா என்ன? எவ்வளவு முக்கியமான வேலை, ஏதாவது தப்பு இருந்ததுன்னா சொல்லுங்க சார். இங்க வேலை பாக்குறவங்கள நிறைய பேருக்கு கவனம் இங்க இருக்கிறதே இல்ல. அதான் இப்பவே முடிச்சு விட்டுறலாம். முடிச்சு விடுறதெல்லாம் இருக்கட்டும் காசி, அந்த ஒர்க்கை யார் முடிச்சான்னு கேட்டேன். சார் அந்த ஒர்க்ல என்ன தப்பு இருந்தாலும் சொல்லுங்க, நான் பாத்துக்கலாம். நான் கேட்டது உங்களுக்கு புரியுதா? அந்த வேலையை யார் முடிச்சதுன்னு தான் கேட்டேன். வேற யாரு? என் பக்கத்துல நிக்கிறாங்களே, வராங்க போறாங்க, வேலையை தவிர இங்க எல்லாம் நடக்குது. இந்த அம்மா தான் முடிச்சாங்க. யாரு? இசையா? ஆமா சார், இவங்க தான் முடிச்சாங்க. அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணது நீயா? அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணது நீயான்னு கேட்டேன். ஏய், ஓட்ட தானே கேக்குறேன். ஏன் உன் காதுல யாரும் இல்லையா? இவனை முடிச்சு மெயில் அனுப்பிட்டு என்கிட்ட கேக்குறான். இப்ப இதுல என்ன பேசணும்னு தெரியலையே. உன்கிட்ட தானே கேக்குறேன். நீயா முடிச்சேன்னு கேட்டேன். ஆமா, நான் தான். சொன்னலாம் இந்த அம்மா தான் முடிச்சிருக்காங்க அப்படின்னு. சார் எனக்கு அப்பவே தெரியும், இங்க வேலை ஒழுங்கா ஓடுதோ என்னமோ, மத்த விஷயங்கள் எல்லாம் சரியா ஓடிட்டு தான் இருக்கு. இது மதுரை ப்ராஜெக்ட் ஒர்க்கா? ஆமா. அத பத்தி மியூசிக்கு என்ன ஐடியா இருக்கு? அவங்களா முடிச்சாங்க. ஏன் ஐடியா இல்லையா என்ன? மதுரைக்கு சாம் சார் கூடயே போயிருக்காங்க மேடம். இசை, சார் அந்த ஒர்க்கை எப்ப முடிச்சு காசி சாருக்கு மெயில் அனுப்புனீங்க? சார் அவங்க முடிச்சு அனுப்புனதை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன். ஏன் எப்ப அனுப்புனான்னு கேக்குறேன்ல. நான் 9:30 கிட்ட இருக்கோம். இப்ப அது புரியுதா? சரி இசை, உன் லேப்டாப் கம்ப்ளைண்ட்னு கேள்விப்பட்டேன். நைட் 9:30 மணி. உன்னால எப்படி முடிக்க முடியும்? சிஸ்டமும் இல்ல, லேப்டாப்பும் இல்ல, அப்புறம் எப்படி வேலையை முடிச்சா? கொஞ்சம் விளக்கமா விளக்குறியா? சார் இப்ப அதெல்லாம் எதுக்கு சார்? வேலை கரெக்டா முடிச்சிருக்கா தப்பு இருக்காங்கிறது தானே முக்கியம். இல்ல காசி, எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ணிருக்காங்க இல்ல, அதுவும் எங்க இருந்து முடிச்சாங்க இதெல்லாம் தெரியணும்ல. ஏன்னா இன்கிரிமெண்ட்க்கு ரெஃபர் பண்றது நான் தானே, அதான் ஓவர் டைம் ஒர்க் பண்ணவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. சார் எப்படியாவது முடிச்சிருப்பாங்க. அதான் எப்படி முடிச்சான்னு கேக்குறேன். என்ன இசை, லேப்டாப்பும் இல்ல சிஸ்டமும் இல்ல, எப்படி முடிச்சான்னு தெரிஞ்சுக்கலாமா? சார் பரவாயில்ல காசி, சொல்லுங்க. இந்த வேலை இவ்வளவு முக்கியமானதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அதான் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு கிளம்புனேன்னு சொல்லிட்டேன். ஓ. அதனால 9:30க்கு முடிச்சிருப்பாங்க, முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிருப்பாங்க. எப்படி கிளம்பி இருப்பாங்க? ஆமா சார், அவங்க ஒர்க்க எவ்வளவு நேரம் ஆனாலும் அவங்க தானே முடிச்சாக்கணும். அவங்க கிட்ட ஒரு ஒர்க் கொடுத்துருக்கேன்னா அதை முடிச்சுதான் ஆகணும். அப்படி இல்லைன்னா முதைய முடிக்க முடியாதுன்னு சொல்லணும்ல. சரி சார், நீங்க வேலையை கொடுத்தீங்க, முடிக்க முடியலன்னா என் கிட்ட வந்து சொல்லணும். எப்படி நீங்க 7 o'clock மேல ஒரு பொம்பளை பிள்ளைய ஆபீஸ்ல உட்கார வைப்பீங்க? இதுல என்ன சார் இருக்கு? லேப்டாப் மிஸ்ஸிங், சிஸ்டம் இல்லைன்னு சொன்னாங்க. சோ ஆபீஸ்ல உட்காந்துட்டாவது வேலையை முடிச்சு நமக்கு அனுப்பணும்ல. ஏன் நம்ம ஆபீஸ்லயே நைட் ஷிஃப்ட் எத்தனை பொண்ணுங்க ஒர்க் பண்றாங்க? கொடுத்த வேலையை கொடுத்த டைமுக்குள்ள முடிக்கணும், முடிக்காதது அவங்க தப்பு. இதெல்லாம் நம்ம பழியாக்க முடியாதுல. சரி, துரை என்ன பண்ணீங்க? மதுரை ப்ராஜெக்ட் ரொம்ப பெருசுங்கிறதுனால எனக்கு நிறைய வேலை இருக்கு சார். நானும் வீட்டுல போய் அதை தான் பார்த்தேன். ஏன் 9:30 வரைக்கும் அவ இங்க தானே இருந்திருக்கா, உங்களுக்கு இங்க உட்கார்ந்து வேலையை வெட்டி கிளிக்க முடியாதா? சார் எனக்கு லேப்டாப் இருக்கு, நான் வீட்டுல போய் முடிக்கிறேன். 4 வருஷம் இன்ஜினியரிங் பேச்சுலர் டிகிரி, 2 வருஷம் எம்இ, அதுக்கப்புறம் என்ன காசி, சிவில் பத்தி டீடைலா தெரிஞ்சுக்க நிறைய எக்கச்சக்கமா சின்ன சின்ன கோர்ஸ் முடிச்சிருக்கோம். நமக்கே இந்த வேலையை முடிக்கிறதுக்கு டைம் எடுக்குதுன்னா, சிவில் பத்தி ஒண்ணுமே தெரியாத பொண்ணுகிட்ட நீங்க எப்படி உங்க வேலையை கொடுக்கலாம்? அவகிட்ட வேலையை கொடுக்கணும்னா நானே கொடுத்துப்பேன், உங்க மூலமா தான் கொடுக்கணும்னு இருக்கா? என்ன சார், அவங்க கிட்ட வேலையை கொடுக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? கொடுக்க கூடாதுன்னு சொல்ல வரலையே, டைப்பிங் ஒர்க் இருக்கலாம், ஏதாவது சின்ன சின்ன ஒர்க். ஏன் 5 தானே இருக்காங்க, 2 பேருக்கு ஷேர் பண்ணி கொடுக்கலாமே. நான் கொலை பரியில நிக்கிறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். சைலண்டா நிக்கிற இடம் தெரியாம நின்னுரு, இல்ல மொபலம் அடுத்த உனக்கு தான். சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். இசைக்கிட்ட வேலை கொடுக்கறதுக்கு நானோ அன்பும் இல்ல இனியாவோ சொல்லிருக்காங்களா? இல்ல அதுக்கு மேல ஏஞ்சலோ ஆகாஷோ யாராவது சொல்லிருக்காங்களா? இல்ல சார், கத்துக்கட்டுமே தான். ஓ அப்படி, அது சரி. 9:30 வரைக்கும் அவ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தனியா இருந்து வேலை பார்த்திருக்கா. சார் எங்க போனீங்க? என் ஒய்ஃப் வீட்டுல தனியா இருக்காங்க, என்கிட்ட லேப்டாப் இருக்கு, அதான் என் டைம் முடிச்சதை நான் கிளம்பிட்டேன். ஓ, சோ பொண்டாட்டி வீட்டுல தனியா இருப்பாங்கிறதுக்காக அவ சேஃப்டிக்கு நீ கிளம்பிட்ட? சார்
வார்த்தை எல்லாம் தப்பா வருது, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. உனக்கெல்லாம் என்னையா மரியாதை? 9:30 வரைக்கும் ஒரு பொண்ணை உட்கார வச்சுட்டு அவ வீட்டுக்கு போனாலா என்ன ஏதுன்னு தெரியாம உன் போக்குல வீட்டுக்கு போயிருக்கா. ஓ பொண்டாட்டிய பத்தி யோசிக்க தெரியுதுல, அடுத்த வீட்டு பொண்ணை பத்தி யோசிக்க தெரியாதா? ஒரிவில்லையான்னு கேட்டேன் உனக்கு. சார், கேபின்ல போய் பேச வேண்டிய விஷயத்தையெல்லாம் இப்படி எல்லாரும் முன்னாடியும் கேக்குறீங்க. எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. எனக்கு இந்த ஆபீஸ்ல மரியாதை இருக்கு. ஓ உனக்கு மரியாதை இருக்கா? சாம் ஏய் வாய் மூடி, வாய் திறந்தா. சார் சும்மா நிறுத்துங்க சார். நானும் அந்த பொண்ணு மேல அக்கறை இல்லாம எல்லாம் போகல. அவங்க சேஃப்டிக்காக செக்யூரிட்டிட்ட சொல்லி பூட்டி கீயை கையிலே வச்சிருங்கன்னு தான் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு யாரையும் அனுப்ப கூடாதுன்னு கூட சொல்லியிருந்தேன். காசி சார், ஒரு பொண்ணு தனியா விட்டுட்டு பூட்டி சாவியை வைக்க சொன்னீங்களா? உள்ள அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ஏன் உன் வேலையை மட்டும் பாரியா? வேலை தானே பாத்துருவோம். சார் சும்மா நிறுத்துங்க சார். நானும் பார்த்துட்டே இருக்கேன். மரியாதை இல்லாம பேசுனீங்க, ஓகே. எம்டி மாதிரி உங்களே நாங்க மதிக்கிறோம். அதுக்குன்னு மொத்த ஸ்டாஃப் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. எனக்கு அப்பவே தெரியும் இந்த மாதிரிப்பட்ட பொண்ணுங்க எல்லாம் இப்படிதான் அப்படின்னு. அப்படி எதை காட்டிதான் உங்களை மயக்கினான்னு தெரியலையே. என்னடா சொன்ன? அந்த பொண்ணுக்காக காசி சாரையும் அடிச்சிட்டாரு. ஆமா ஆமா, தப்பு பண்ணிட்டீங்க சார். இத்தனை பேர் மத்தியில ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்க என் மேல கை வச்சிட்டீங்களா? இப்ப சொல்றேன் சார். சார் நான் இவ்வளவு பண்ணது உங்க மேல இருந்த அக்கறையில மட்டும்தான். இவ்வளவு மாதிரி ஒரு கேவலமான பொண்ண பெக்கிங் கிட்ட பொண்ண நான் இந்த உலகத்திலே பார்த்தது இல்ல. இந்த ஆபீஸ்ல என்னோட இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இந்த பொண்ணு மாதிரி ஒரு நடத்த கட்டவள நான் பார்த்ததே இல்ல. நடத்த கட்டவளா? யாரு அவளா? எங்கேயோ ஒன்னு சாவடிச்சு சமாதி கட்டிடுவேன். மியூசிக்க காசி சொன்னது தப்புதான். அதுக்குன்னு சாம்சாருக்கு ஏன் இவ்வளவு கோவம் இருக்கு? இந்த ஆபீஸ்ல இவளுக்கு கை வந்த கலை யார்கிட்ட வேணாலும் காமிச்சிருக்கலாம். ஆனா உங்ககிட்டயே காமிச்சது பெரிய தப்புதான். என்ன 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 தப்பு? சாம் 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 மிஸ்டர் சாம், அவர் மேல கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஏய் நான் அப்பல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், பல்ல கழட்டி கையில கொடுத்துருவேன். வாயை மூடிட்டு நின்னேனா உனக்கு நல்லது பாத்துக்கோ. இது நான் சம்பந்தப்பட்ட விஷயம். நான் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க தலை போட்டு இவ்ளோ பேசுறீங்கன்னா அது சம்பந்தமா பேசுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. என் கிட்ட வேலை கொடுத்தது அவரு. ஏன் 9:30 வரைக்கும் யாரும் இங்க ஒர்க் பண்ண கூடாதா? சாவடிச்சிருவேன். இசை வாயை மூடு. அவர் எனக்கு கொடுத்த ஒர்க் என்னால முடிக்க முடியல. சோ எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நான் முடிக்கணும்னு நினைச்சேன். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் இந்த கம்பெனியோட எம்டி கிட்டயோ சிஓ கிட்டயோ இல்ல உங்ககிட்டயோ கம்ப்ளைண்ட் பண்ணாம நீங்க எப்படி அவர்கிட்ட கேட்கலாம்? இந்த ஃப்ளோரோட இன்சார்ஜே அவர்தான். இத்தனை ஸ்டாஃப்க்கு மத்தியில நீங்க எப்படி அவரை அடிக்கலாம்? சம்பந்தப்பட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணாம அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. முத அவர்கிட்ட சாரி கேளுங்க. அதான் அவளே சொல்லிட்டாளே. ஏன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தலை போடுறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்ல. பொண்ணுங்களே விருப்பப்பட்ட நைட் ஷிஃப்ட்க்கு ஒர்க் பண்றாங்கல. ஏன் 9:30 வரைக்கும் ஒர்க் பண்றதுக்கு நான் விருப்பப்படக்கூடாதா? என்னோட வேலையை முடிக்கணுங்கிறதுக்காக நான் இருந்தேன். இது எனக்கு அவருக்கு சம்பந்தப்பட்டது. மூணாவதா யாரும் தலை போடணும்னு இல்ல. இல்ல எனக்கு புரியல. இவனுக்கு உனக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? ஏஞ்சல் கிட்ட நான் பேசி 1/2 மணி நேரம் ஆகுது. நான் கொடுத்த ஒர்க்க முடிச்சாலா இல்லையா? நீங்க கேட்டதை அவ முடிச்சு கொண்டு வருவா, அது இருக்கட்டும். சாம் வந்த வரத்திலேயே காசி கிட்ட என்னமோ எகிரிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏதாவது தேவையில்லாம வார்த்தை விட்டுற போறான். நீங்க போய் பாருங்களேன். என்ன பார்க்க சொல்றேன்? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ஏஞ்சல் கிட்ட நான் கொடுத்த வேலை இந்த 5 நிமிஷத்துல என் டேபிள்ல சப்மிட் பண்ணணும்னு சொல்லிடு. ஒன்னதான் புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுதுங்க, சொல்லிடுறேன். நானாவது போய் பார்க்கட்டுமா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. என்னது? இல்ல இந்த ஆள் கூட உனக்கு தப்பான கனெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். சாம் அஞ்சு உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. உன்னை தாண்டி கேக்குறேன். இந்த ஆளுக்கு உனக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு கேட்டேன். எனக்கா? உனக்கு தாண்டி உன்கிட்ட தான் கேள்வி கேக்குறேன். என்னமோ அவன் உன் கழுத்துல தாலி கட்டி உன்னை பொண்டாட்டியா வச்சிருக்க மாதிரி அவன் சொன்னதை மண்டையாட்டிட்டு 9:30 வரைக்கும் இங்க இருந்திருக்கான். இல்ல எனக்கு புரியல. அவன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீ தலையாட்டிட்டு இங்க இருக்கிறதுக்கு காரணம் இது நான் சொல்லியிருந்தா கேட்டிருப்பியா? சாம் போதும். இல்ல உங்க 2 பேருக்குள்ள என்னன்னு எனக்கு பதில் தெரியாம இந்த இடத்தை விட்டு நான் அழுவ போறதா இல்ல. தோ நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு பொண்டாட்டியா நடந்துக்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. இதுல உன் கூட என்ன கனெக்ஷன் தான் தெரியல. நிறுத்து சாம். இல்லாடி நான் அவன் கிட்ட கேள்வி கேக்குறேன். நீ எதுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர? அவன் உன் கேரக்டரை பத்தியே தப்பா பேசிட்டு இருக்கான். அப்பவும் நீ அவனுக்கே சப்போர்ட் பண்றியே, அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அவன்கிட்ட கேள்வி கேட்டா உனக்கு கோவம் வருது. இங்க நான் தான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். நான் சொல்றதான் நீ கேட்டாக்கணும். ஆனா சம்மந்தமே இல்லாம அர்த்தமே இல்லாம இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். இந்த ஆபீஸ்ல பகல் ஒர்க் பண்ற எந்த பொண்ணும் உன்ன மாதிரி எவன் சொன்னாங்கிறதுக்காகவும் 9:30க்கு மேல இருந்ததே கிடையாது. ஏதாவது நான் டைரக்டா சிஓ கிட்ட கம்ப்ளைண்ட் போகும். நான் சொல்றது நல்ல பொண்ணுங்களா இருந்தா. நீ பொண்ணுங்கிறதுனால என்னைய அனுபவம் விட சிஓ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாமே. அவங்க பொண்ணு தானே. நீ அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல. உண்மை தெரிஞ்சு நான் வந்து கேக்குறேன். அவனுக்காக நீ சப்போர்ட் பண்ணிட்டு வர. என்ன பார்த்தா என்ன இழிச்ச வாயா தெரியுதா? அறிவில்ல? ஆமா, எனக்கு அறிவில்லதான். எனக்கு அறிவில்லைங்கிறதே எனக்கு இப்பதான் புரியுது. ஏண்டி நேத்திக்கு உன்னை இங்க இருந்து நான் தூக்கிட்டு போகும்போது என் உயிரே என்கிட்ட இல்ல.
பேச்சு மூச்சு கூட இல்லாம மயக்கம் போட்டு படுத்திருந்தேன். வீட்டுல உள்ளவங்க எல்லாம் பயந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போறதுக்கு ரெடியா இருந்தாங்க. தூக்கிட்டு ஓடுனது நான். நீ இருந்த சிச்சுவேஷனை மட்டும் அன்பு பாத்துருக்கணும். உனக்கு விளையாட்டா இருக்கலாம். எங்க எவனுக்காக எந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி நிக்கணும்னு உனக்கு அறிவில்ல. இப்பவும் எனக்கு சந்தேகமா தாண்டி இருக்கு. உனக்கு வீட்டுல மாப்பிள்ள என்ன பாக்கல? இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தை குட்டியே இருக்கு. இவனுக்கு உனக்கு என்ன கனெக்ஷன்? சார் நிறுத்துங்க சார். இத்தனை ஸ்டாஃப் முன்னாடி என்ன நீங்க அவமானப்படுத்தினதெல்லாம் போதும். என் பொண்டாட்டியை தவிர வேற எவ்வளவு நான் நினைச்சு பாக்குறதுக்கு எனக்கு தேவையில்ல. எனக்கு அந்த அவசியமா இல்ல. இத்தனை ஸ்டாஃப் முன்னாடி ஏன் கேரக்டரை அசிங்கப்படுத்திட்டீங்களா? ஒரு ஆம்பளை உனக்கே இப்படி இருக்குன்னா நடத்த கட்டவன் அவளை சொல்றேன். உனக்கு என்ன உரிமை இருக்க? இத நான் சும்மா விட போறதா இல்ல. அன்பு சார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். யார? உங்களை தான் சார். வேற யார? ஓ அன்பு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? தாராளமா போ. இத நான் சும்மா விட போட்டாவும் இல்ல சார். இத்தனை ஸ்டாஃப் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டீங்களா? யவ் போயா. உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்குடி. சேம் டு யூ. சே இதுக்குதான் இன்னைக்கு நம்ம நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ண வேண்டாம், லீவ் வேணும்னு டே ஷிஃப்டே ஒர்க் பண்ணலாம் நினைச்சேன். நம்ம நினைச்ச மாதிரியே சம்பவம் இருக்கு பாத்தியா? இவர் என்னடா இப்படி கோவப்படுறாரு? நான் தான் சொல்றேன்ல, இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு. பாப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே இப்படி மெய் மறந்து பாத்துட்டு இருக்க. எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகியாச்சு. அந்த பொண்ணுக்காக சாம்சார் பேசின விஷயம் எல்லாமே இந்நேரம் லேண்ட் மூலமா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு பாஸ் ஆயிட்டு இருக்கு. அவன் கிரவுண்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் விஷயத்த ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அன்பு சார் மட்டும் இதுக்கு ரியாக்ட் பண்ணாரு. கண்டிப்பா அந்த பொண்ணு அன்பு சாரோட தங்கச்சி தான். அவ இன்னமும் முடிக்கலையா? வாடா உட்காரு. அவளுக்கு கால் பண்ணி ரெடி பண்ணிட்டியான்னு கேளான். போறங்க, நீங்க சொன்ன உடனே வேலையை முடிக்க முடியுமா? வந்துருவான். எக்ஸ்கியூஸ் மீ சார். உள்ளவங்க காசி, உங்களுக்காக தான் வெயிட்டிங். நானே உங்களை கூப்பிடணும்னு நினைச்சு நீங்களே வந்துட்டீங்க. தெரியும் சார், வெளியே அவ்வளவு பெரிய சண்டை நடந்திருக்கு. எப்பயும் நீங்க சிஸ்டம்ல எல்லாம் பாத்துட்டு தான் இருந்திருப்பீங்கன்னு தெரியும், கூப்பிடுவீங்கன்னு தெரியும். அதுக்கு முன்னமே நடந்தது என்னன்னு நான் என் சைட்ல இருந்து சொல்லணும்ல. சொல்லுங்க காசி, உங்களுக்கு இல்லாத உரிமையா? உங்களுக்கே தெரியும், இந்த கம்பெனில ட்ரைனிங்க்கு இசைங்கிற பொண்ணு வந்திருக்கா, அஞ்சுங்கிற பொண்ணு வந்திருக்கா. சாம் சார் எப்பவும் ஆபீஸ்ல இருக்கிறது கிடையாது, சைட் பார்க்க போறது, வேற வேலை அப்படி இப்படின்னு எப்பவும் பிஸியா இருப்பாரு. எப்பவாவது ஃப்ரீ டைம்ல தான் அந்த பொண்ணுங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. அஞ்சு பொண்ணு கிட்ட ஏதாவது வேலை கொடுக்கலான்னா அவ கிளைண்டோட பொண்ணு, அதனால ஏதாவது சின்ன சின்ன வேலை ஒத்தாசைக்காக அதான் அந்த பொண்ணு இசை கிட்ட கொடுப்பேன். நேத்து இந்த மதுரை ப்ராஜெக்ட்ல முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருந்தது. சோ என் வேலையை கொஞ்சம் ஷேர் பண்ணி அந்த பொண்ணு கிட்ட கொடுத்தேன். அவ முடிக்கிறதுக்கு டைம் ஆச்சுன்னு நைட்டு கொஞ்சம் லேட்டா வீட்டுக்கு கிளம்பிருப்பா. அதுக்கு நான் அத்தனை பேர் மத்தியில சாம் சார் என்ன போட்டு வதக்கி எடுத்திருக்காரு. என் மேல கை வச்சது கூட நான் பொறுத்துப்பேன். அசிங்கமா கேட்டுட்டாரு சார். இப்ப கூட நீங்க கேள்வி கேட்கலனா நான் ரிசைன் பண்றது தவிர எனக்கு வர வழி இல்ல. அப்படியா? பேசுவோம் காசி, ஒரு நிமிஷம். முடிச்சாளா இல்லையா? சார் முடிச்சிட்டேன். முடிச்சிட்டியா? ஆமா சார் முடிச்சிட்டேன். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஜாயின் பண்ண டேட் 22 or 23 கொஞ்சம் டவுட்டா இருந்தாதான். பரவாயில்ல, இப்பயாவது முடிச்சிட்டேலாம். இத உன் கையால காசி சார் கிட்ட கொடு. என்ன சார், ஏதாவது மதுரை ப்ராஜெக்ட் சம்பந்தமா வேலையா? நான் ரிசைன் பண்றதுக்கு முன்ன இந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு தான் சார் போவேன். அவசியமே இல்ல. ஏஞ்சல். சார். இந்தாங்க சார். எல்லாம் கரெக்டா இருக்கா சார்? இன்னைக்கு என் கம்பெனியோட ஐடி கார்டு, ஆக்சஸ் கார்டு, அப்புறம் கம்பெனில இருந்து உங்க வீட்டுக்கு ஒரு சிஸ்டம் கூட கொடுத்துருக்கோம்ல. அத இல்ல வேண்டாம், இன்னைக்கு மதியமே ஐடில இருந்து வருவாங்க. எப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம்காக உங்க வீட்லயே வந்து உங்களுக்கு சிஸ்டம் கொடுத்தோமோ அப்படியே வீட்டுல வந்து என் ஸ்டாஃப் கலெக்ட் பண்ணிடுவாங்க. சோ அதுல உங்களுக்கு அலைச்சல் இல்ல. அவ்வளவுதான். நீங்க என் கம்பெனியோட ஐடி, ஆக்சஸ் கார்டு எல்லாம் சப்மிட் பண்ணிருங்க. சார். ஏஞ்சல் சார். மறக்காம ஐடி ஸ்டாஃப் கிட்ட சொல்லிருங்க, இவர் வீட்ல இருக்க சிஸ்டம் எடுத்துட்டு வர்றதுக்கு ஞாபகப்படுத்திருங்க. அப்புறம் இவர் சம்பந்தப்பட்ட எல்லா லாகின் பாஸ்வேர்டையும் இமீடியட்டா சேஞ்ச் பண்ணிருங்க சார். ஏன்னா வெளியே போனதுக்கு பிறகு நம்ம கம்பெனி மேல உள்ள கோவத்துல கம்பெனி சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியே யாருக்கும் விட்டுறக்கூடாதுல. சோ குயிக்கா எல்லா லாகின் பாஸ்வேர்டையும் சேஞ்ச் பண்ணுங்க, மெயில் பாஸ்வேர்டையும் சேஞ்ச் பண்ணிருங்க. அப்புறம் என்னமோ இன்னொன்னு மறந்த மாதிரி இருக்கு. மிஸ்டர் காசி, என் கம்பெனில இருந்து உங்களுக்கு ஒரு சிம் கார்டும் ஒரு மொபைலும் கொடுத்துருப்பாங்க எல்லாம். ஆமா சார். அதையும் சப்மிட் பண்ணிருங்க. நீ பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணும்போது ஓடிபி எல்லாம் அந்த போனுக்கு தான் வரும். மொபைலை வாங்கிட்டு எல்லா லாகின் பாஸ்வேர்டையும் சேஞ்ச் பண்ணிரு. ஷூர் சார். ஓகே காசி, நானும் பேப்பர்ஸ்ல எல்லாம் சைன் பண்ணிட்டேன். என் கம்பெனியை விட்டு உங்களை தூக்கி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்க சப்மிட் பண்ண வேண்டியதெல்லாம் சப்மிட் பண்ணிட்டு நீங்க கிளம்பலாம். சார் என்ன எதுக்கு சார்? என்கிட்ட ஒண்ணுமே கேட்கலாம். நான் என்ன தப்பு பண்ணேன்னு கூட எனக்கு தெரியல. நீங்க உங்க பாட்டுக்கு என்ன அனுப்புறதுக்கே எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க. முடிவு பண்ணதுனால தான் ரெடி பண்ணிட்டேன் காசி. தாராளமா நீங்க வேற கம்பெனி பாத்துக்கலாம். உங்களை திடீர்னு வெளியே அனுப்புறேனே, அதனால இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேன்லாம் நீங்க பயப்பட வேண்டாம். ஒரு 3 நாளையில ரெடி ஆயிரும். 3 நாளையில ரெடி ஆயிரும்லமா? ஆமா, ரெடியானது நானே கால் பண்றேன். ஓகே, என் கம்பெனி நம்பர்ல இருந்து உங்களுக்கு கால் வரும். இன்ஃபார்ம் பண்ணதா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கலெக்ட் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்டுக்காக என்னையே அனுப்ப நினைச்சிட்டீங்க எல்லாம்? சின்ன கரெக்ஷன், ஃப்ரெண்டுக்காக எல்லாம், என் தங்கச்சிக்காக. தங்கச்சி எனக்கு புரியல சார்.
இவர் என்ன பண்ணாருன்னு இவர்கிட்ட கேள்வி கேட்காம என் விஷயத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? என்ன வெளியே அனுப்புறதுக்கான ப்ராப்பர் காரணம் தெரியாம என்னால இதை அக்செப்ட் பண்ண முடியாது சார். கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். காலையில வரவங்க 7 மணிக்கு முன்ன வீட்டுக்கு கிளம்பணும். நீங்க யாரை கேட்டுட்டு நேத்துக்கு அந்த பொண்ண 9:30 வரைக்கும் இருக்க வச்சிருக்கீங்க? எங்க யார்கிட்டயாவது இன்ஃபார்ம் பண்ணீங்களா? மேம், அதுக்கு என்ன வேலையை விட்டு தூக்குறதுக்கு என்ன சம்பந்தம்? அந்த பொண்ணு அவங்க வேலையை ஒழுங்கா முடிக்கல. வேலைக்கு வந்தா வேலையை மட்டும் பார்க்கணும். யார எப்படி எந்த இடத்துல கவுக்கலான்னு பார்த்தா இப்படிதான் தண்டனை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். மிஸ்டர் காசிம், யார பத்தி யார்கிட்ட பேசுறீங்க? நீங்க பேசுறது யார பத்தி தெரியுமா? இந்த கம்பெனியோட சிஓக்கு இருக்கிற ஈக்குவல் ரைட்ஸ் நீங்க இப்ப பேசுற பொண்ணுக்கு இருக்கு. சார், ஒரு தப்பான பொண்ணா இப்படி கம்பெனி மேனேஜ்மெண்டை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க? சாம் சார் என்னன்னா அப்பல இருந்து அந்த பொண்ணை ஏதாவது ஒண்ணு சொல்றது என்ன? வேலை கொடுத்தாலே அவளுக்காக நிக்கிறாரு. அந்த பொண்ணு கேரக்டர் சரியில்லைங்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரமே இருக்கு. அவர்கிட்டதான் அப்படி இப்படின்னு என்னமோ நடந்துகிட்டு அவரை வளைச்சு போட்டு அவரே அந்த பொண்ணு இசைக்காக நிக்கிறாரு. ஆனா உங்களுக்கு எல்லாம் என்ன ஆயிடுச்சு? சார், யார் வீட்டு பொண்ணை பத்தி யார் தப்பா பேசுறது? புரியல? யோ, உனக்கு புரியலையா என்னமோ? அவ ஆசைப்பட்டாள்னா, ஐ மீன் கினியாவோட இடத்துக்கு அவ ஆசைப்பட்டாள்னா எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்து அவளை அந்த சீட்ல உட்கார வைப்போம். ஏன்னா அவ பிஆர் வீட்டு பொண்ணு. என் கூட பிறந்த ஏன் தங்கச்சி. ஐயோ, நீங்க அவளை காப்பாத்துறதுக்காக பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் சார். எந்த இடத்துல அந்த பொண்ணை விஆர் வீட்டு குடும்பத்துல உள்ள பொண்ணு மாதிரி நடந்துகிட்டதே இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவளை காப்பாத்துறதுக்காக தான் நீங்க மொத்தமா எல்லாரும் கூடு கட்டி நிக்கிறீங்க. யோ, உனக்கு என்ன பிரச்சனை? காலையில என் தங்கச்சி எங்க கூட தானே வரான். வீட்டுக்கு போகும்போது நாங்க தான் கூட்டு போறோம். யார்கிட்ட வந்து இல்லங்கடி வேலையெல்லாம் காட்டிட்டு இருக்கேன்? அவகிட்ட நீ முதல்ல பிரச்சனை பண்ணும்போதே உன் சங்க அறுத்திருப்பேன். ஏன் பொறுமையா இருந்தேன் தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த ஆளுக்கு உனக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு கேட்டேன். இசை, அவர்தான் கோவத்துல நிக்கிறாருன்னு தெரியும்ல. நீ எதுக்குடி காசி சாருக்காக பேச போன? ஐயோ, மியூசிக் இப்படி ஏங்கி அழாதுங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாம் ஏன் தப்புதான். இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கணும்னு நான் விநாயகர் கிட்ட வேண்டாமலே வந்துட்டேன். உங்களுக்காக நீங்க நல்லா இருக்கணும்னு வேண்டாமலே வந்துட்டேன். அவசரமா வந்தனா என்னாலதான் நீங்க இன்னைக்கு ஏச்சு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. சார், அந்த பொண்ணு உங்க தங்கச்சியாவே இருக்கட்டும். அன்னைக்கு சாம் சார் கிட்ட எப்படி அத்துமீறி நடந்துக்கிட்டாங்கன்னு தெரியுமா? அப்படி என்ன நடந்துக்கிட்டா? அவர் காலை உரசி விளையாடினதும் அவர் காலை தள்ளி வச்சதுக்கு பிறகு கூட அதான் அவளுக்கு கோவம் வந்து அவளுக்கு பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைச்சேன். அவருக்கு பாடம் கத்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இந்த கம்பெனில காதல் அது இதுன்னு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. யாருக்காவது அப்படி பிடிச்சிருந்தாலும் அவங்க வீட்டுல பேசி கம்பெனி பேருக்கு எந்த கெட்ட பேரும் வந்தது கிடையாது. அளவுக்கு மீறி ஒரு பையனை பொண்ணு தேவையில்லாம பேசிட்டு இருந்தா அவங்க கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்றது வழக்கம் தான். வேற யார்கிட்ட அந்த பொண்ணு இந்த மாதிரி நடந்திருந்தாலும் அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் வச்சிருப்பேன். அவன் அவ விளையாடினது எம்டிக்கு ஈக்குவலா இருந்த ஒருத்தர் கிட்ட அதான் கோவத்துல பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைச்சேன். ஒரு ஆம்பளை கிட்ட என்ன ஆம்பளை? என்னைக்கா இருந்தாலும் அவன் கட்டிக்க போற பொண்ணு. அவளுக்கு எல்லா உரிமையும் அவன் மேல இருக்கு. என் தங்கச்சி சொல்லிட்டு இருக்கேன். அப்பனா அவளுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் உனக்கு தெரியாதா? என்ன சம்பந்தம்? இசை அன்பு சாரோட தங்கச்சினா சாம் சார் காதலிச்ச பொண்ணு அன்பு சாரோட தங்கச்சிய தானே? அப்பனா இந்த பொண்ணு தானே அந்த பொண்ணா இருக்கும். என்னையா உன் மண்டையில நங்குன்னு ஏறிச்சா? சார், என் அம்முக்கு லைட்டா தலைவலி வந்தாலே என்னால தாங்க முடியாது. அதுக்கு அத பேச்சு மூச்சு இல்லாம கேக்குறதுக்கு கூட ஆள் இல்லாம இங்க படுத்திருக்க. இதுக்கெல்லாம் காரணமான உன்னை இனிய நான் விட்டு வைப்பேன்னு நினைக்கிறியா? சார், சத்தியமா உங்க தங்கச்சின்னு எனக்கு தெரியாது. சாம் சார் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு அந்த பொண்ணுன்னு எனக்கு இப்பதான் சார் தெரியுது. ஏயா, இவ்வளவு நாளா நீ என்ன பண்ணாலும் அத நான் கண்டுக்காம இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? 2 பேரும் அவங்க ஈகோவெல்லாம் தூக்கி போட்டு ஒருத்தர் புடிச்சு சீக்கிரமா ஒண்ணு சேரணுங்கிற காரணத்துக்காக தான். ஆனா உன் வீட்டு பொண்ணுனா நீ இப்படி பூட்டி சாவிய செக்யூரிட்டிட்ட கொடுத்துட்டு உன் போக்குல போயிருப்பியா? அடுத்தவன் வீட்டு பொண்ணுனா உனக்கு இலக்காரம் எல்லாம். இல்ல சார், நிஜமாவே எனக்கு அவங்க உங்க தங்கச்சின்னு தெரியாது சார். ஏன் காசி சார், நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்போ உங்களுக்கு எங்கள மாதிரி இசையும் பிஆர் வீட்ல உள்ள பொண்ணு தெரிஞ்சுட்டு அதனால நீங்க பண்ணது தப்புங்கிற மாதிரி பேசுறீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் கூட அந்த வீட்டுக்கு மருமக கிடையாதுதான். என்னைக்கு அந்த வீட்டு பையன் என் கழுத்துல தாலியை கட்டி அந்த வீட்டுக்கு மருமகளா வாக்கப்பட்டு போனனோ அது பிறவுல இருந்து தான் நானும் பிஆர் வீட்டு பொண்ணு. என் அருண் கல்யாணம் பண்ணிக்காம நான் வேற வீட்டு பொண்ணா இந்த ஆபீஸ்ல வேலை பார்த்திருந்தேனா உங்களுக்கு ஃபேவரா இல்லாம ஏதாவது விஷயம் பண்ணிட்டேனா உங்க இஷ்டத்துக்கு கீழ்த்தரமா நடத்துவீங்களா? கம்பெனி வீட்டு பொண்ணுனா ஒரு நியாயம், அப்பனா இங்க வேலை பாக்குற மத்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் மனசு கிடையாதா? பிஆர் வீட்டு பொண்ணுங்களுக்கு நான் ஒரு நியாயம், உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களுக்குனால உங்களுக்கு துடிக்கலாம். மத்தவங்க வீட்டு பொண்ணுங்கன்னா என்ன இழக்கமா உங்களுக்கு? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல மேம். நீங்க நடந்துகிட்டதுக்கு அர்த்தம் அதுதான். உங்க மேல ஒரு பொண்ணா எனக்கு நிறைய மரியாதை இருந்தது.
ஆபீஸ்ல பொண்ணுங்க கிட்ட யாராவது தப்பா பேசினாலும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை எங்களுக்கு கம்ப்ளைண்டா வச்சிருக்கீங்க. உங்க ஒய்ஃபை தவிர எந்த பொண்ணையும் நீங்க தப்பா ஒரு பார்வை கூட பார்த்தது இல்ல. 2 பேரும் 5 நிமிஷத்துக்கு மேல தேவையில்லாம பேசிட்டு இருந்தாங்கன்னா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. வேலை பார்க்க வேண்டிய நேரத்துல தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணா ஓன் பண்ண வேண்டியது நம்ம கடமை. எல்லா விதத்துல உங்க மேல மரியாதை இருந்துச்சு. ஆனா பொண்ணுன்னு கூட பார்க்காம உடம்பு சரியில்லைன்னு அவ சொல்லியிருக்கா ஏற்கனவே உங்ககிட்ட. ஆமா மேம், தலைவலின்னு சொன்னாங்க. சொன்னாலாம் அதுக்கு மேல நீங்க எப்படி அவளை உட்கார வைக்கலாம்? நைட் ஷிஃப்ட்ல பொண்ணுங்களை விட பசங்க தான் நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. லாக் பண்ணி கீ எடுக்க சொல்லிருக்கீங்க. ஏன் லிஃப்ட் யூஸ் பண்ணி யாருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வர முடியாதா? அது யோசிக்கல மேம். அந்த அளவுக்கு அவ மேல உங்களுக்கு வெறுப்பு இருந்திருக்கு. யார் வீட்டு பொண்ணுக்கு யார் பாடம் கத்து கொடுக்கறது? போதும், உங்க சேவை இந்த கம்பெனிக்கு இதோட போதும். நீங்க இடத்த காலி பண்ணலாம். சார், சத்தியமா எனக்கு அந்த பொண்ணு உங்க தங்கச்சின்னு தெரியாது சார். ஓ, தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கும் சாம் சாருக்கும் கூட என்ன சம்மதம்னு எனக்கு தெரியாது சார். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அந்த பொண்ணு ட்ரைனிங்காக வந்திருக்கா. முத நாளே என் கண்ணுல இப்படி தப்பான ஒரு சம்பவம் பட்டிருக்கு. என் இடத்துல நீங்க இருந்திருந்தீங்கன்னா இல்ல காசி, சரிப்பட்டு வராது. நீங்க கிளம்பலாம். இப்படி சடனா கிளம்பலான்னு சொன்னா நான் என்ன சார் பண்ண முடியும்? என் வீடு, என் ஒய்ஃப், இந்த வேலையை நம்பிதான் நான் வீட்டு லோன் போட்டு வீடு கட்டினேன்னு கூட உங்களுக்கு தெரியும். உடனே அனுப்புறான். நான் என்ன சார் பண்ண முடியும்? என்ன இனியா பண்ணலாம்? ப்ளீஸ் மேம், ஒரு தடவையும். சாம் இதுல என்ன முடிவெடுக்கிறானோ அந்த முடிவு தான் என்னோட முடிவும். நீ என்னடா முடிவெடுத்திருக்க? நான் யாருக்காக பேசினனோ அவங்களுக்கே புரியல. அவங்களே என்ன எதிர்த்து நிக்கிறாங்க. என்கிட்ட எதுவும் கேட்காத. உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. சாரி சார், சத்தியமா உங்க தங்கச்சின்னு தெரியாது. இப்பவே எனக்கு காதல் மேல நம்பிக்கை இல்ல. ஆனா இனிமே என்ன நீங்க மறுபடியும் சேர்த்துக்கிட்டா கூட, ஒரு பையனை ஒரு பொண்ணை ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா கூட, மேனேஜ்மெண்ட் நல்லதுக்காக கூட நான் உங்ககிட்ட வந்து பேச மாட்டேன். உங்களுக்கா தெரிஞ்சு நீங்க ஆக்ஷன் எடுத்தா என்னவும் பண்ணுங்க. இதுக்கு மேல உங்க இஷ்டம் சார். அதுக்கு என் ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த அளவுக்கு பயந்து போயிருக்காங்க. அவன் மட்டும் இல்லனா என்ன ஆயிருக்கும்? இப்போதைக்கு நான் எந்த முடிவு எடுக்கிற மனநிலையிலயும் இல்ல. தயவு செஞ்சு இன்னைக்கு கிளம்புங்க. நாங்க எல்லாம் சேர்ந்து பேசி அப்பாட்டையும் மாமாட்டையும் பேசிட்டு முடிவு எடுக்கிறோம். அப்பனா இந்த பொண்ணு எம்டி சாரோட தங்கச்சியா? நான் தான் சொன்னேன்ல, சாம் சார் யார்கிட்டயும் தேவையில்லாம பேச மாட்டாரு. ஏதாவது பொண்ணுங்களுக்கு ஹெல்ப் வேணும்னாலும் இனியா மேம்க்கு தான் தெரியப்படுத்துவாரு. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு டைரக்டா இறங்கிருக்காருன்னா அது அவருக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணாதான் இருக்குன்னு நான் தான் உன்ட்ட சொன்னேன்ல. அவர் மனசுக்கு பிடிச்ச பொண்ணுன்னா அது கண்டிப்பா அன்பு சாரோட தங்கச்சி தான். ஆனா இவ்ளோ சிம்பிளா இருக்காங்க. ஏஞ்சல் மேம் கூட இந்த ஆபீஸ்ல வந்த நாள்ல இருந்தே இனியா மேம் கூட ஃப்ரெண்டு. அவங்களே மேக்சிமம் அன்பு சார், சாம் சார் இவங்க கூட உட்கார்ந்து தான் சாப்பிடுவாங்க. ஆனா அன்பு சாருக்கு தங்கச்சினா இனியா மேம் அளவு ஈக்குவல் ரைட்ஸ் இந்த கம்பெனில இந்த பொண்ணுக்கும் இருக்கேன். அப்படி இருந்தும் அதெல்லாம் வெளிக்காட்டாம எப்படி இவ்வளவு சிம்பிளா இருக்க முடியும்? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். அதெல்லாம் இருக்கட்டும், உங்க 2 பேருக்கு நைட் ஷிஃப்ட் தானே? நீங்க இப்ப என்ன பண்றீங்க? அதாவது சார், நைட்டு ஒரு முக்கியமான வேலை எங்க 2 பேருக்கும் இருக்கு. அதான் இன்னைக்கு மட்டும் டே டைம் ஒர்க் பண்றோம். நைட் ஷிஃப்ட் நாங்க வர மாட்டோம் சார். அது சரி. சரி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்ன பண்றீங்க? உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் தானே சிஸ்டம். சும்மா ரெஸ்ட் ரூம் சுத்தி பார்க்கலான்னு வந்தோம் சார். ரெஸ்ட் ரூம் சுத்தி பாக்குறதுக்கா இல்ல எம்டி ரூம்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தீங்களா? சார், அது வந்து ஏன் சார், அந்த பொண்ணு இசை உண்மையாலுமே உங்க சொந்தக்கார பொண்ணா? ஆமா, என் அத்தை பொண்ணுதான். ஆனா அவங்க சிம்பிளா இருக்காங்களே, இதெல்லாம் வெளியே யார்கிட்டயும் சொன்னதில்ல. அவ ட்ரைனிங்காக வந்திருக்கா. சோ எம்ப்ளாயிஸ் எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு ஆசைப்பட்டா. அவ யாருன்னு தெரிஞ்சா ஆன்பு கிட்ட, இனியா கிட்ட, என் கிட்ட, சாம் கிட்ட எங்க எல்லாருக்கும் கொடுக்குற மரியாதையை தான் அவளுக்கும் கொடுப்பீங்க. அதான் மறைச்சிட்டா. ஓ சரி சரி சார். சரி, போய் வேலையை பாருங்க. ஓகே சார். யோ, உனக்கு என்னையா இப்போ? ஏமா மியூசிக், நீ நிஜமாலுமே அன்பு சாருக்கு தங்கச்சியா? இல்ல, அன்பு சாருக்கு அக்கா. ஏன்னா அன்பு சாருக்கு ஒரே ஒரு அக்கா தானே உண்டு. அவங்க கிட்ட நீங்க எவ்வளவு க்ளோஸா பேசிருக்கீங்க. அப்ப இனியா மேடத்தை அன்பு சார் தூக்கிட்டு போயிட்டாரு. விநாயகா, இவர் ஒருத்தர் 2 பேரும் 2 பக்கமா உட்காந்து இப்படி அழுதுட்டே இருந்தீங்கன்னா யாருக்கு தான் நான் ஆறுதல் சொல்றது? சரி, இப்ப எனக்கு தான் ஆறுதல் தேவைப்படுது. இசை, இப்படி நீ அழுதுட்டே இருக்கும்போது பயமா இருக்குடி. நாளைக்கு நான் என் லவ்வ சாம் கிட்ட சொல்ல போறேன். அவர் இன்னைக்கு பேசின பேச்சலாம் நீ இப்படி அழுதுட்டு நாளைக்கு வராம இருந்தியன்னா எப்படி என்னால ப்ரப்போஸ் பண்ண முடியும்? எப்படி அஞ்சு இவ்வளவு செல்ஃபிஷா இருக்க? என் வாழ்க்கைய பத்தியும் யோசிக்கனால இசை. உன் ஃப்ரெண்டு நான் என்னை இவ்வளவு அசிங்கப்படுத்தி இவ்வளவு தப்பா பேசி நான் அழுதுட்டு இருக்கேன். ஆனா கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம நாளைக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் கூட இருக்கணுங்கிறதுக்காக அழாதன்னு சொல்றேன். நிஜமாவே என்ன நீ ஃப்ரெண்டா தான் நினைச்சு வச்சிருக்கியா?
மியூசிக் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணா தப்பா இருக்கலாம். நான் விநாயகர் கிட்ட இன்னைக்கு வேண்டிக்காம வந்ததுதான் என் மனசு சுக்கு நூறா உடையறதுக்கு காரணம். ஐயோ இந்த ஆள் வேற. என் வாழ்க்கைய முக்கியம் தானடி. நாளைக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது நீ கூட இருந்தாதான் சாம் உனக்கானவர் இல்ல, அவரு எந்தன்னு உனக்கு புரியும். நாளை பின்ன உன்னால என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல இசை. உனக்கு சாம் கூடவான வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆனா நாங்க இனிமேதான் ஆரம்பிக்க போறோம். அது உனக்கு புரியணும்ல. இப்ப என்னடி, நாளைக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் இருக்கணும் அவ்வளவுதானே. அதுக்காக அழாத. உடம்பு சரியில்லாம ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த உலகத்துல எல்லாருமே சுயநலவாதிங்க தான். ஒரு உண்மையான ஃப்ரெண்டாவது சம்பாதிச்சிட்டோனா அதுதான் வாழ்ற வாழ்க்கைக்கு உண்மையான அர்த்தம். நான் யாரையும் சம்பாதிக்கல இசை. சரி, எனக்கு என்ன ஆனாலும் நீ ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் இருக்கேன். அப்பயாவது இந்த பைத்தியக்காரி உன் வாழ்க்கைக்கு குறுக்க எப்போ வரமாட்டான்னு உனக்கு புரியும்ல. நான் யாரடி? எவ்வளவு கொஞ்ச நாளைக்கு முன்னதானே உனக்கு பழக்கம். என்ன கண்ணை மூடிட்டு நம்ப முடியுமா? நான் இருக்கேன். தேங்க்ஸ் டி. டாடி வர சாம் உனக்கு ஓகே சொல்லிட்டான். உடனே அவங்க வீட்டுல போய் பேசிடலான்னு சொல்லிட்டாரு. எங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ கண்ணால பாத்துட்டேனா என் வாழ்க்கைக்கு நடுவுல நீ வரவே மாட்ட. சந்தோஷம். எனக்கு தாண்டி சந்தோஷம். நான் நாளைக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன். ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கேன். எனக்கு அப்படியே பறக்கணும் போல இருக்கு இப்போ. ஓ, நாளைக்கு மட்டும் சாம் என் லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டாரு. அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் முத ஆசைப்படும் போதே அவர் மேல எனக்கு ஒரு ஏதோ சம்திங் ஃபீல் இருந்துச்சு. இங்க வந்து நான் உனக்கு ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னமே மனசுக்குள்ள ஒரு ஓரமா ஒரு கோட்டை சின்னதா கட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. நாளைக்கு மட்டும் அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு, உன் காத்துல அவன் ஏத்துக்கிட்டானா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை நீ பார்த்து என் வாழ்க்கைக்கு நடுவுல குறுக்க நீ வராம இருந்தா எனக்கு சந்தோஷம். சூப்பர் டி. தேங்க்ஸ்.